வணக்கம் TamilVetrilaiSamayalக்குள்ள போலாம் வாங்க. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம் அப்படினா நெஞ்சு எலும்பு சூப் பார்க்க போறோம். அது எப்படி செய்யறது, அதுக்கு என்ன பொருள் தேவை அப்படிங்கறத நம்ம வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஒரு மிக்ஸி ஜார்ல 10 சின்ன வெங்காயம், 1 ஸ்பூன் அளவு மல்லி விதை, கொஞ்சம் கொத்தமல்லி தண்டு சேர்த்துக்கோங்க, 1/2 ஸ்பூன் அளவு மிளகு, 1 ஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. இத வந்து சேர்த்துட்டு மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு ஃபர்ஸ்ட் தண்ணி சேர்க்காம அரைச்சுக்கோங்க. அப்புறமா தண்ணி சேர்த்து நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கோங்க. நல்லா நைஸா அரைச்சாச்சு, அது அப்படியே இருக்கட்டும். குக்கர் வச்சுக்கோங்க. குக்கர் ஹீட் ஆனதும் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு துண்டு பட்டை, 2 கிராம்பு, 1 அச்சு போல ஒரே ஒரு பெடல் எடுத்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், ஒரே ஒரு பச்சை மிளகாவை இந்த போல உடைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. ஃப்ரெஷ்ஷாக இருக்க ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இது வந்து லைட்டாக எண்ணெயில் பரட்டி விட்டுறலாம். நல்லெண்ணெய் சேர்த்து நம்ம இந்த சூப் செய்யல ரொம்ப சூப்பராக இருக்கும். உடம்பு கை கால் வலி அசதி எல்லாத்துக்குமே வந்துட்டு நல்லெண்ணெய் சேர்த்து நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லது. அப்போவே நல்ல ரிசல்ட் கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ வந்து நம்ம நெஞ்செலும்பு மட்டும்தான் எடுத்திருக்கோம், மற்ற எலும்போடு கலந்து வாங்கலை. இந்த நெஞ்செலும்பு வந்துட்டு 200 கிராம் அளவு. இது வந்துட்டு நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு அதை வந்து தண்ணி இல்லாமல் ஒரு பீஸாக எடுத்து உள்ளே சேர்த்தாச்சு. இதை வந்து எண்ணெயில் நல்லா பரட்டியாச்சு. பரட்டினதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நல்லா சளி பிடிச்சிருக்கு, ஃபுல்லாக இருமல் வந்துகிட்டே இருக்குது, ரொம்ப டிஸ்டர்பாக இருக்குது அப்படிங்கிற டைமில் இந்த நெஞ்செலும்பு சூப் வச்சு நல்லெண்ணெயில் நெஞ்செலும்பு சூப் வச்சுட்டு நல்லா மிளகு தூள் வந்து தூக்கலாக போட்டு இந்த சுட சுட குடிச்சிங்க அப்படின்னா அப்படியே சளி சரியாக போயிடும். பாடி அசதி, பாடி பெயின், கை கால் அசதி, கை கால் வலி எல்லாத்துக்குமே வந்துட்டு இந்த சூப் வந்து நல்ல ஒரு மெடிசனாக உங்களுக்கு இருக்கும். இப்போ வந்து உப்பு மஞ்சள் தூள் சேர்த்தாச்சு. அது நல்லா பரட்டினதுக்கப்புறமா ஒரு தக்காளி சேர்த்தாச்சு. அதையும் நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்ததுக்கப்புறமா நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி மசாலா விழுது உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ அது ஜார் அளமான தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே நான் சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா கலந்ததுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் வேணுங்கிற அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு திருப்பி ஒருக்க நல்லா பரட்டி விட்டுறலாம். அடுப்பு வந்துட்டு கொஞ்சம் மிதமான தீயிலே வச்சுக்கோங்க. இதை நல்லா பரட்டியாச்சு. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் மல்லி இலை, கொஞ்சம் புதினா இலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டுடலாம். மூடி போட்டுட்டு ஒரு 5 விசில் விட்டு எடுத்தோம் அப்படின்னா எனக்கு இது கரெக்டாக இருந்தது. இது வந்து நான் வெறும் நெஞ்செலும்பு மட்டும் எடுத்துருக்கனால எலும்பு வந்து கொஞ்சம் சன்னமாக இருக்கனால சீக்கிரமாக வெந்துடும். நீங்கள் மற்ற எலும்பும் கலந்து வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் விசில் விட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா விசில் மூடி போட்டுடலாம். மூடி போட்டு விசில் போட்டு விட்டுருங்க. கரெக்டாக 5 விசில் போதுமானதாக இருக்கும். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் 5 விசில் வந்ததுக்கப்புறமா. இது வந்து நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு நான்வெஜ் கொடுத்து பழக்கிறோம், நான்வெஜ் சாப்பிட கொடுக்குறோம் அப்படின்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே சூப், அதுக்கப்புறம் ஈரல் தான் நம்ம கொடுத்து பழக்குவோம். நம்ம வெறுமனே கறி வேக வச்ச சூப் தண்ணி எடுத்து கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த போல் எலும்பு வாங்கி நம்ம ஃப்ரெஷ்ஷாக சூப் ரெடி பண்ணி குழந்தைங்களுக்கு வந்து சாப்பிட பழக்கிறது கொடுத்தோம் அப்படின்னா சூப் வந்துட்டு கொடுக்கையில் குழந்தைங்களோட எலும்பு வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லது. அவங்களுக்கு சளி தொந்தரவு ஏதாவது இருந்தது அப்படின்னா கூட இது வந்து கிளியர் பண்ணிடும். ஸோ அதுக்காக குழந்தைங்களுக்கு நம்ம கொடுத்து பழக்கையிலேயே இந்த மாதிரி நெஞ்செலும்பு சூப் வச்சு நம்ம கொடுத்து பழக்கணும் அப்படின்னா அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. உடலுக்கு வந்துட்டு ஹெல்த்தியான உணவு நம்ம கொடுத்ததோ நல்லா ஃபில்லிங்காக இருக்கும் அப்படிங்கிற திருப்தி நமக்கு இருக்கும். ஸோ அதனால் இந்த ரெசிபி நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியான ரெசிபி. நம்ம அதிகமாக மட்டன் வந்துட்டு ஒரு 1/2 kg எடுக்கிறீங்க அப்படின்னா கூட வந்துட்டு ஒரு 200 கிராம் அளவு நெஞ்செலும்பு எடுத்துக்கோங்க, சரியாக இருக்கும் உங்களுக்கு. இல்லைன்னா நெஞ்செலும்பே வந்துட்டு ஒரு 1/2 kg போல் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா தனியாக சூப்புக்கு ரெடி பண்ணிக்கலாம். அதே வந்து நம்ம குழம்பாவும் ரெடி பண்ணிக்கலாம். அவ்வளோதான். நம்ம சர்விங் பவுலில் மாற்றியாச்சு. மேலால் மல்லி இலை மிளகுத்தூள் தூவிட்டு நம்ம சூப்பை சர்வ் பண்ணிடலாம். டக்கரான சூடான நல்ல வாசனையான சூப் டக்கரை ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் கொடுங்க. இந்த நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.